இந்த சனி பகவான் வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரத்தன்மை அடைகிறார். வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து ரிவர்ஸ், அதாவது மாற்று சுழற்சியோடு செயல்பட போகிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறார். தமிழ் மாத கணக்கிற்கு ஆடி மாதத்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனி வக்ரம் கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட அந்த 4 மாதங்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த சனி வக்ரத்தன்மை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது. சனி அப்படின்னு சொன்னாலே நீதிகாரகன், கர்மகாரகன், தொழில் ஸ்தானத்திற்கு உண்டானவர். அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கர்மாக்களுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய சுழற்சி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் அதிகப்படியான ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கும். அந்த எதிர்மறை விஷயங்கள், எதிர்மறை பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா எல்லார் மனதிலும் ஆள் மனதாக ஒருத்தர் எங்கேயோ எப்பவோ நமக்கு பிரச்சனை பண்ணியிருந்திருப்பார். ஆனா அதனுடைய வலியும் வேதனையும் நம்ம சாகுற வரைக்கும் அது நம்மளைய துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வலியும் வேதனையும் நீண்ட காலமாக நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கும் போய் சென்றடையக்கூடிய அளவிற்கு அதனுடைய செயல்கள் மிகவும் தீவிரமாக இருக்கும். சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார் அப்படின்னா அதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் இருக்கும். அதே இது வக்ரத்தன்மையோட இருக்கிறார் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஒருத்தருக்கு வளர்ச்சிகள் வருது அப்படின்னா ரொம்ப துரிதமாக வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதே நேரத்துல பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு அந்த பிரச்சனை எங்கிருந்து வந்தது, யாருனால வந்தது அப்படின்ற கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். இந்த மாதிரியாக இந்த பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனியினுடைய வக்கரத்தன்மை இது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன செயல்பாடுகள்ல மாற்றங்கள்ல கொடுக்க போகுது, அடுத்து இந்த டயத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், ஆன்மீக ரீதியாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானினுடைய வக்ரத்தன்மை பாத்தீங்கன்னா இவர்களினுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறார். ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்றது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்துல வக்ரம் அடையும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை ரீதியான நிறைய வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரம். மிதுன ராசி என்பர்கள் இப்பதான் ஒரு 2 மாத காலமா ஜூன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் ஆயிட்டு வராங்க. நிறைய ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எங்கேயாவது தப்பிச்சு போனா போறோம் அப்படின்ற மாதிரியான சில இடத்துல இருக்கிறாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். அதே மாதிரி தொழிலை கவனிக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. என்னதான் அந்த தொழில் நல்லா போனாலும் அந்த இடத்துல உங்களுடைய டைரக்ட் பிரசன்ஸ் இருந்தாதான் நல்லா இருக்கும், இன்னமும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு இந்த மிதுன ராசி என்பர்கள் இவர்களுடைய விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான கரெக்டான ஒரு தருணம் அப்படின்றது இந்த 4 மாத காலம் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை. இந்த சனியினுடைய வக்ரத்தன்மையில நிறைய மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். இது நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ அது எனக்கு தெரியாது. ஆனா மிதுன ராசி என்பர்கள் 50% பேர் வேலையை விட்டுட்டு தொழிலுக்காக வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தொழிலினுடைய ஆசை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா இவர்களுக்கு ஒரு ஃபுல் கான்பிடென்ட் இருக்கும். இந்த ராசியினுடைய அதிபதி புதன் நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட், நிறைய டெக்னாலஜி நாலேஜ் இது எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. அந்த நாலேஜை வச்சு நம்ம எப்படியாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணும் அப்படின்னு கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக அதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆகி வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கைகூட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக இருக்கும். இதுல நிறைய பேருக்கு இந்த சனி வக்ரத்தன்மை அடையக்கூடிய காலத்துல 27ஆம் தேதி ஜூலை மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தொழில் ரீதியாக நடக்க போகுது. இதனால அந்த வேலையில மிகப்பெரிய அளவுக்கு பிடிப்பு இல்லாமல் தன்னுடைய சுய வாழ்க்கையை, அந்த
தொழிலை பாக்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த மாற்றத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க தான் வின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் 10ல ஒரு பாவி அப்படின்னு சொல்லணும். அந்த சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக. அந்த 10ல ஒரு பாவி அதுவும் சனியாகவே இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு தொழில் மாற்றத்தை இந்த மிதுன ராசி என்பர்கள் கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இதே இடத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலயும் சரி தன்னுடைய சொந்த ஊர்லயும் சரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அரசாங்கம் உங்களுக்கு உண்டான சில சலுகைகளை 100% கொடுத்தே தீர வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம அந்த பலன்களை வேறு விதமாக மாற்றி சொல்லக்கூடாது. உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல நிறைய வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்றத விட இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய சலுகைகள் தான் நம்ம முக்கியமா சொல்ல வேணும். அந்த சலுகைகள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இந்த அரசாங்கம் செயல்படும் அப்படின்ற மாதிரியாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய வளர்ச்சிகள் அப்படின்றது ஒரு நிலையாக ஒரு வளர்ச்சியாக இருக்கணும். அந்த நிலையான வளர்ச்சி தான், அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஒரு டெவலப்மெண்ட் தான் ஒருவருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு தருணத்திற்கு கொடுக்கும். அதுல இந்த மிதுன ராசி என்பர்கள் 100% அமைப்பு வாய்ந்தவர்கள். ஏன்னா தன்னுடைய 45 வயது வரைக்கும் எந்த விதமான ஒரு ஆசைக்கும் எந்த விதமான ஒரு வாழ்க்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் ஆளாகாதவர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல தன்னுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்க போறாங்க. இந்த இடத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் மீது அதிகப்படியான ஒரு அக்கறை வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா 10ஆம் பார்வையாக சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்திலேயே இருக்கிறார். அடுத்து உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அந்த 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம். அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக ஒரு வீடு கட்டணும், தன்னுடைய குழந்தைகளுக்காக அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்காக நல்ல ஒரு சேவிங்ஸ சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிற்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால நிறைய சொத்துக்கள் வாங்க போறீங்க, நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது, நிறைய வளர்ச்சிகளை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அப்ப சனி வக்ரத்தன்மையோட உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறது. இதுல ஏதாவது ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும். சுகஸ்தானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் தேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு அமைப்பு தான். அந்த தேகத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சோம்பேறித்தனம், அடுத்து உடல் ரீதியான ஒரு மந்தத்தன்மை, இது எல்லாமே இந்த சனி வக்ரம் முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு கிளம்பியாச்சுன்னா ஏதாவது ஒரு தடைகள் வந்துருது. அப்புறம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ஆசையே மறைந்து போயிருது அப்படின்ற மாதிரியாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. இந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா பிளான் போட்டபடி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல நம்ம இந்த தேதி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இருப்பீங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் வராது. அதே மாதிரி இந்த வேலைகளை கரெக்டா இந்த நேரத்துல செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால இந்த மந்தத்தன்மை முழுமையாக நீங்கி தேக ஆரோக்கியம் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இதுவரைக்கும் திருமண வரன்களே வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு முழுமையாக அந்த வரன் போன்ற வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து வேலை ரீதியான வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இதுவரைக்கும் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. எப்பண்டா வேலை போகும் தெரியல, அந்த வேலை போனாலும் அடுத்து நான் கமிட்மெண்ட்டுக்கு என்ன செய்ய போறேன், என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் தனியா இருக்கிறேன், குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன எதுவாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு மைண்ட் டென்ஷனாவே இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷன், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இப்படியே போயிட்டு இருக்கு மேடம் காலம். இதெல்லாம் எப்பதான் நிவர்த்தி ஆகும்? கண்டிப்பாக இந்த 4 மாத காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல மிதுன ராசி என்பர்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கணும்.
நெகட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, உயர்கல்வி படிக்கக்கூடிய இடத்துல அதை படிக்க முடியாம உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த கல்விக்குண்டான ஒரு படிப்பு இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கிறோம். ஆனா அந்த கல்விக்குண்டான படிப்பு அப்படின்றது எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரியான சில நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து 2வது திருமணத்துல சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரம். அதாவது ஜனவரி மாசம் 2வது திருமணம் ஆச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. ஏன்டா 2வது மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரியாக இருக்கு. இந்த மாதிரியாக 2வது திருமணத்துல பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்கப்படுறாரு. அப்போ இந்த இடத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், அதாவது ஆன்மீக பரிகாரம் அப்படின்ற மாதிரியாக என்ன செஞ்சா இவர்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும். ஏன்னா சனி இயல்பு தன்மையில இருக்கிறத விட வக்ரத்தன்மையில தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் நிறைய ஒரு மாற்றங்களை பெற போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவர்களுக்கு என்ன செய்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிதுன ராசி என்பர்கள் பெருமாள் கோயிலாக போறீங்க, பெருமாள் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கருடாழ்வாரை பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த கருடாழ்வாருக்கு ஒரு 6 தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த 6 தீபம் ஏற்றும் போது உங்களுடைய நெகட்டிவான சில விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம். ஏதாவது வழக்குகள் இருந்தது அப்படின்னா அந்த கருடாழ்வாரினுடைய பிரார்த்தனையின் மூலமாக நிறைய ஒரு சேஞ்சஸும் பெற முடியும். இதே இது சிவன் கோயிலுக்கு நாங்க போறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சிவன் கோயிலுக்கு தான் போவோம், பெருமாள் கோயிலுக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. எல்லாமே ஒண்ணுதான். எந்த விதத்துல எந்த இடத்துல நீங்க எப்படி ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்ற ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க போகுது. அதனால சிவன் கோயிலுக்கு போறவங்க அங்க இருக்கக்கூடிய கால பைரவருக்கு 9 தீபம் ஏத்துங்க. அந்த கால பைரவருக்கு 9 தீபம் ஏத்தும் போது அந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே ஜீரோவா மாறிக்கிட்டே வரும். என்னடா இது நம்மளுக்கு ஒரு அதிசயமா இருக்கு, எப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்ற மாதிரியாக அந்த மாற்றங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் மேக்சிமம் இவர்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய திசா புத்தி அப்படின்னு பார்த்தோம்னா சனி திசை, புதன் திசை, இந்த மாதிரியான திசா புத்திகள் இருக்கும். இந்த தசாபுத்திகள் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப அந்த மூவ் ஃபார்வர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்க வேண்டிய தருணமாக இருக்கு. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.